என்னண்ணா நம்ம நாய் தோத்துருச்சு. தோத்த நாயை வச்சு என்ன பண்ண போற? வீடியோக்கு எவ்வளவு கொடுத்தாங்கன்னு கேட்டேன். 50,000. 50,000 என்கிட்ட கேட்டா நானே கொடுத்துட்டேன். இன்னும் நாயோட நாயை கட்டு போட்டு பார்க்கறேன். அம்மா சொன்ன என் வீட்டுக்கு வந்தா அன்னையில இருந்து நாய்க்கு சோறு போட்டுருக்கேன். எப்படி அவன் புத்தி மாறிச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க? நான் தான் ஒண்ணும் பண்ணலன்னு சொல்றேன்ல. போய் சொல்றேன். இந்த கொக்கு குமரி தூக்குன கதையெல்லாம் நீ வேற எங்கேயாவது போய் சொல்லு. என்ன பண்ணிட்டாங்க? போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு அட்மிஷன் எவ்வளவு கம்மியா இருக்கு தெரியுமா? மயிர், நான் இங்க யானையில போறதுக்கு கனவு கண்டுட்டு இருந்தா நாய் கழுதையில போறதுக்கு கதை சொல்ல. என் பிரச்சனை எனக்கு பாத்துக்க தெரியும். நீ வேலையை பார்த்துட்டு போ முதல்ல. அண்ணன் கூட பார்க்க மாட்டேன். அடுத்து நாய்க்கு போட்டுருவேன். எப்படா நான் சிக்குவேன் சேர புடுங்கலாம் அவ்வளவு பேர் வெளியே காத்துக்கிட்டு இருக்கானுங்க. அது தெரியாம படிக்கிற பசங்களை போய் அடிச்சு அவங்களுக்கு ரூட் பிடிச்சு கொடுக்குறியோ? யார் சொன்னாலும் அவர் உட்கார மாட்டார். நீ வந்து உட்கார். நீங்க சொன்னீங்களா? எதை? நீங்க எப்பயாவது உட்கார சொன்னீங்களான்னு கேட்டேன். உட்காரு தம்பி. இப்ப பார், உட்கார்ந்ததும் வாடா போடான்னு சொல்லிட்டேன். என்ன பறக்கான அது? என்ன பறக்கான? உங்க அப்பா இவ்வளவு நாளா என் வீட்டுல நிக்க வச்சது என்னோட அடையாளம். இன்னைக்கு உன்னை உட்கார சொல்லுது என்னோட அரசியல். ஒரு நாள் எல்லாத்தையும் மாத்த பாக்குறியா? ரெண்டு பேரும் புடிச்ச பாக்க வேற கேட்டு சுத்து பொஸ்கி எங்கே சமாளிக்கிறேன். மேல கை வச்ச காலே அந்திருண்டா உன்னோட தாலே. நீ என்ன? சிஎம் இருந்து போன் எடுக்காது. இல்ல ஆல்ரெடி எடுத்துட்டேன். லைன்ல இருக்காரு, கொஞ்சம் பேசிருங்க. எலெக்ஷன் நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க நடக்குது கட்சி விஷயம். என் பர்சனல். ரொம்ப நாளா நான் வளர்த்த நாய் நீ கிடைச்சிருக்கு. அதை நான் கொல்லணும். அவன்கிட்ட நேரடியா போய் பார்த்து மன்னிப்பு கேட்டது பிரச்சனை முடியும். பதவியாவது ஒரு நிமிஷம். அவ்வளவு பெரிய பிச்சை போட வேண்டாம். என் அப்பாவோட கௌரவத்தை எல்லாம் தப்பு உங்ககிட்ட ஒத்துக்கிட்டா தான் எனக்கு இந்த பதவி கிடைக்கும்னா வேணா தலைவர். என் பின்னாடி என்ன செல்வாக்கு இருக்குன்னு தெரியாமல இவ்வளவு சின்ன பையன் கிட்ட இவ்வளவு பெரிய பதவி தூக்கி கொடுத்தீங்க. இந்த கட்சி விட்டா இன்னொரு கட்சி. வந்துட்டீங்களா? எல்லாம் நம்ம ஏற்பாடு தான். முதலமைச்சர் எல்லாம் கூப்பிட்டு தைரியம் சொன்ன உடனே உங்களுக்கு ஏன் மேல இருக்கிற பயம் போயிடக்கூடாதுல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி நான் இந்த ஜாதி மயத்தெல்லாம் காப்பாற்ற வரல. என் அப்பாவை மாதிரி எனக்குன்னு உருவாக்கி அதை என் பிள்ளைக்கு பத்திரமா கொடுத்துட்டு போனோம். அவ்வளவுதான். எங்க தேவையில்லாம எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு காட்டுவோம்னு அப்ப நம்ம அவனு சேர்ந்து சொல்லிட்டு வந்தீங்களாமே. இருடா இரு. நாய் அடிச்சு கொள்ற மாதிரி. சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. ஏன்னா விட்டா ரொம்ப பேசிக்கிட்டு எல்லாம் பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே. உனக்கு மேல இருக்கவன்ட்ட தோத்தாலும் பரவாயில்ல, உன் கூட இருக்கவன்ட்ட தோத்தாலும் பரவாயில்ல. ஆனா என்னைக்குமே உனக்கு கீழே இருக்கவன்ட்ட தோத்துறவே தோற்றாத. அது நீ செத்ததுக்கு சமம். ஆனா இப்ப இருக்கிற அந்த பொடிசுங்கெல்லாம் நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னே தெரியல தம்பி. அங்க கண்டவன் முன்னாடி என்ன காலில் விழ வச்சுட்டு ஏதாவது பண்ணலன்னா ஒருத்தனே சும்மா விட மாட்டேன். ஏதாவது
ஒரு பெரிய தலையா போட்டு நம்ம சேலத்தையே ஒரு உழுக்கு உழுக்கிட்டோம்னு வைங்களேன், இங்க எல்லாமே சரியாயிடும் தம்பி.